எல்லாம் எடுத்துட்டியா லட்சுமி? ஆமா அம்புஜம், எனக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்தாச்சு. நானும் லிஸ்ட் போட்டு கொண்டு வந்தேன், எல்லாத்தையும் வாங்கிட்டேன். அப்ப போவோமா? இன்னும் இவ்வளவு வேற எல்லாம் வாங்கினாலுவலா வச்சாலுவலான்னு தெரியல. வா போய் அப்படியே போய் பார்ப்போம். ஏதாவது இவ்வளவுக்கு தெரியலன்னா நம்ம பார்த்து பெருக்கி போடுவோம். ஆமா, சின்ன பொண்ணுக்கெல்லாம் ஒரு கூறு காணாது. வா போய் எடுத்து கொடுப்போம். பேக்க முழிச்சுக்கிட்டு நிப்பாவலா இருக்கும். கீதாலாம் வாங்க வேண்டிய சாமான் வாங்கி முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டேன்னு சொன்னா. சின்ன பொண்ணு தான் என்ன பண்ணிட்டு இருக்காளோ. அவளும் வாங்கிட்டேன்னு தான் சொன்னா. இருந்தாலும் அங்கோடி நிப்பா, போய் பார்த்துட்டு அப்படியே பில்லை போட்டு கிளம்புவோம். நல்ல பெரிய கடை பார்த்தியா அம்புஜம்? ஆமா ஆமா, ஒரு பொருள் இல்லாமலாம் இல்லை, எல்லா பொருளும் அடுக்கி வச்சிருக்காவ. ஆனா என்ன, தேடறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுவும் அங்கங்க பிள்ளைகள் நிக்கி எடுத்து கொடுத்துருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல தின்பண்டம்லாம் நிறைய வச்சிருக்காவ. அதெல்லாம் எதுக்கு போட்டு வாங்கிட்டு, நம்ம தான் வீட்லயே முறுக்கு சுடுவோம். தட்டை, அதிரசம், அச்சு முறுக்கு, சீடை எல்லாம் சுட்டு திம்போமே. இந்த பாக்கெட்டில் உள்ளதெல்லாம் வாங்கிட்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுத்தா வயிற்ற வலி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் எப்போமாச்சும் வச்சுக்கணும், சும்மா சும்மா ஓயாமல் இதை வாங்கிக்கிட்டு. ஆமாம் ஆமாம், அதுவும் கரெக்டு தான். இவ்வளவு எந்த மாதிரி போனாலுவன்னு தெரியலையே. ஏன் அம்புஜக்கோ? சின்ன பொண்ணு சத்தம் கண கேக்கு. ஏன் சின்ன பொண்ணு இந்த தான் நிற்கியோ? நான் அங்கே பில்லு போடுற இடத்துலலாம் போய் தேடிட்டு வரேன். என்ன சின்ன பொண்ணு, எல்லாம் எடுத்துட்டியா? இல்லை ஏதாவது எடுத்து போட்டுட்டுமா நாங்கள்? என்னென்ன தேவையோ அத்தனை ஐட்டமும் வாங்கிட்டேங்க்கா. ஏ பாவி மக்கா, ஏடி என்னது இது? பார்த்தா தெரியல, எனக்குள்ள ஜாமா எல்லாம் நான் எடுத்து போட்டது. ஏ எம்மா எம்மா எம்மா, தின்னி மாடு அம்புடு திங்கிற ஐட்டமா எடுத்து போட்டிருக்கா. என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? தீவனத்துக்கு சேர்த்தவளா இருப்பா போல. எடுத்திருக்க அவ்வளவும் பண்டம் தான். ஏ லட்சு, உங்களுக்கு என்ன, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நான் திங்கிறேன், திங்காம தூர கொட்டுறேன். இது வந்து ஏன் காசு, நான் என்ன வேணாலும் வாங்குவேன். நீங்களா எனக்கு வாங்கி தரீங்க? லட்சுமி இப்ப என்ன தப்பா சொல்லிட்டா? பாருங்க அம்புஜக்கா, எனக்கு தேவையானதை நான் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு மாதிரி பேசுறாவ. என்னைய ஏசுறதுக்கு இவிய யாரு? சரியான கூறு கட்டவ. சின்ன பொண்ணுக்கு மாமிய கரெக்டாக தான் சொல்கிறாவ. மண்டையில் ஒன்றுமே இல்லை அம்புஜோய், இவகிட்டலாம் பேசி வேஸ்ட்டு. நான் போய் என் பொருளை பில்லு போட கொடுக்க போகிறேன். என்னமோ வச்சு அழுறா. நம்மளுக்கு என்ன வந்துச்சு, வா போவோம். சின்ன பொண்ணு, இவ்வளவு வாங்கிறதுக்கு உங்ககிட்ட ரூபா இருக்கா? ஆ இருக்கு. ஹரி என்கிட்ட அப்பப்போ ரூபா தருவாவல்ல, அதை 100-200 சேர்த்து வச்சேன். நேற்று கூட எங்கள் ஆச்சு 1000 ரூபா தந்தா. சின்ன பொண்ணு, துட்டு நிறைய வச்சிருக்க போலயே. கையில காசு போறலது, சொல்லவே இல்லையேட்டி ஒரு வார்த்தை. நீ வேற ஏன் கீதா? உன நம்மள கேள்வி கேட்பாவ. சின்ன பொண்ணு, கையில துட்டு இருந்தா கண்ட மணிக்கு செலவழிக்கணும்னு இருக்கா என்ன? எக்கா, இதெல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டங்கள். நம்ம ஊர் பொட்டி கடையிலலாம் இது கிடைக்குமா? சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தோம், பார்த்த உடனே ஆசையாக இருந்துச்சுன்னு வாங்கியிருக்கேங்க்கா. இது ஒரு தப்பா? இதெல்லாம் திங்கிற வயசு தானக்கா. இவ்வளவும் வாங்கி வச்சிருக்கியே, இதெல்லாம் தின்ன என்ன மாதிரி ஆயிரும் டி. வயிறு சரியில்லாம போயிரும். உடம்புக்கு ஒத்துக்குமா சொல்லு? இங்கே எவ்வளோ ஜூஸ் பாட்டில் வாங்கி வச்சிருக்க, எவ்வளோ பாக்கெட்டு சிப்ஸ் வாங்கி வச்சிருக்க. வயிற்றால பிடுங்கிட்டு போவோம் அம்புஜம், நம்மளுக்கு என்ன வந்துச்சு? அவளை எதுக்கு முறைக்கிற சின்ன பொண்ணு? லட்சுமி கரெக்டாக தானே சொல்றா. திங்கிறதுக்கு ஆசையா இருந்தா 1-2 வாங்கிக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு கடையில இருக்க அவளத்தையும் அள்ளி போடணும்னா இருக்கு. அம்புஜக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வளர்ந்த மாடு தீவனம் இருக்கிற ரேக்கு கிட்ட மட்டும் தான் சுத்திக்கிட்டு இருந்தா. அவ அம்மா சொன்ன ஒரு பொருளுமே வாங்கி போடல. நல்லா இருக்கு கீதா. கூட இருக்கவ இப்படி தரதரையா இருக்காளே, அவளை நம்ம தான் திருத்தணும்ட்டு ஒரு எண்ணம் இருக்கா உனக்கு? அவ வாங்கி போட்டாலாம், இவ பார்த்துக்கிட்டு இருந்தாலாம். நான் வாயை திறந்துடவே கூடாது. உங்கள்கிட்ட வந்து சொன்ன பாருங்க. நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம பில்லு போட்டு இடத்த காலி பண்ணுவோம். ஏ கீதா, நில்லு, சேர்ந்து போவோம். அவ போட்டு அம்புஜம், அவளால தான் இவ இப்படி இருக்கா. இருந்தாலும் கூட சேர்ந்து வந்துட்டு தனியா போனா நல்லாவா இருக்கும் லட்சுமி? அவ எங்கோடி தனியா போவா, பில்லு போட்டு நிப்பா, நம்மளும் போவோம். சின்ன பொண்ணு, எல்லாத்தையும் எடுத்து வைக்க எப்படி? இதெல்லாம் தேவையில்லை சொல்லிட்டேன். வீட்டில் வந்து உங்க அம்மாகிட்ட அடி வாங்கிட்டு இருக்காத.
அம்புஜக்கா இதில் இருக்க ஐட்டம் ஃபுல்லாக எனக்கு பிடிச்சது. இதை எடுத்து மறுபடியும் வச்சோம்னா இவ்வளோ நேரம் ஷாப்பிங் பண்ணதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உங்க அப்பா வயல்ல என்ன பாடு பாடுவார் தெரியுமா? கஷ்டப்பட்டு எடுத்து போட்டாலாம். துட்டோட அருமை தெரிஞ்சா இவ இப்படி அலைவாளா? ஒரு நாள் வெயில்ல வயக்காட்டுல போய் நின்று வேலை பாரு, அப்பதான் தெரியும் ரூபாயோட அருமை. லட்சு, நீங்க ரொம்ப பேசுறீங்க. ஆல்ரெடி நான் கோவத்தில் இருக்கேன் உங்க மேல. பேசாம போங்க. சின்ன பொண்ணே, லட்சுமி கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருந்தேன்னா நான் அப்புறம் உன் கூடயே பேச மாட்டேன் பாத்துக்கோ. அவ இப்ப என்ன தப்பா சொல்லிட்டா? உனக்கு அட்வைஸ் தானே பண்ணா, அதுக்கு ஏன் கோவப்படுற? ஒன்று உங்க அம்மா அப்பா பேச்சையாவது கேட்கணும், இல்லைன்னா உன் மாமியா பேச்சையாவது கேட்கணும். அதுவும் இல்லைன்னா எங்க கூட தான் சுத்திட்டு அலையிற, எங்க பேச்சையாவது கேட்கணும். யாரு பேச்சையும் கேட்க மாட்டேனா? அப்புறம் நல்லாவா இருக்கு? சரிம்மா தாய் கிழவிகளா, அவளத்தையும் அள்ளி எடுத்து வச்சுட்டு வாரேன். போறமா? முதல்ல அதை செய். உங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்ன ஜாமாவெல்லாம் தா, லிஸ்ட்டை கொடு, நாங்களாவது எடுத்து வைக்கோம். ஏ அப்பா, இவிய கண்ணில் படாம இதெல்லாம் பில்லு போட்டு கொண்டு போயிருக்கணும். பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆமா ஆமா, கொண்டு போய் ஒத்தையில வச்சு தின்னு வைத்தால புடிக்கிட்டு போவோம். எப்பா, தூக்கவே முடியல. என்ன இதை பில்ல போடுங்க. அங்க வைங்கம்மா, பில்லு போட்டு எடுத்தாரேன். பை வச்சிருக்கீங்களா எப்படி? இல்லைன்னா பை வேணுமா? ஒரு பை 30 ரூபா. நீங்க எடுத்துக்க சாமாக்கு பெரிய பை தான் தேவைப்படும். 50 ரூபாய்க்கு ஒரு கட்டை பை இருக்கு, தரட்டாமா? 50 ரூபாய்க்கு கட்ட பையா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் பையெல்லாம் வீட்டில இருந்தே கொண்டு வந்துட்டேன். என் பையிலேயே போட்டு தந்துருங்க. நல்லா தான் வியாபாரம் பண்றீங்க. உங்க கடையிலேயே பொருளை எடுத்துட்டு உங்ககிட்டயே காசு கொடுத்து பை வாங்கிட்டு போகணுமா? பாருங்களேன். எங்க கடையில மட்டும் இல்லம்மா, எல்லா கடையிலும் இதே தான். அம்புஜக்கா, உங்களுக்கு தான் பில்லு போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ? இந்த க்ரீன் டீ இப்பதான் பார்த்தேன், ஆஃபர்ல போட்டிருக்காவக்கா. ஒரு பாக்கெட் வாங்கினா இன்னொரு பாக்கெட் ஃப்ரீயா. வாங்கி நம்ம 2 பேரும் வச்சுக்குவோமா? இதுவெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் கீதா, தேனை ஊற்றி குடிக்கணுமே, அதானே? எனக்கு வேண்டாம், ஏற்கனவே வீட்டில் இருக்கு. என் மவளும் அப்பளம் போவையில் 100 ரூபாய்க்கு ஒரு டப்பான்னு வாங்கிட்டு வந்தாளுவ, அதே இன்னும் கிடக்கு. நான் இதெல்லாம் குடிச்சுக்கிட மாட்டேன் கீதா. நம்மளுக்கெல்லாம் நல்ல பால் ஊற்றி தேயிலை போட்டு சீனி போட்டு குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் எனக்கு இறங்காது. நீ வேணா வாங்கிக்கோ. என்னக்கா இப்படிலாம் சொல்றீங்க? க்ரீன் டீ குடிச்சாதான் நல்லா ஃபிட்டா சிக்கனு சிம்ரன் கணக்காக இருக்க முடியும். இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். க்ரீன் டீ எல்லாம் குடிச்சு தான் நல்லா சிக்கனு சிம்ரன் மாதிரியே இருக்கேன். என் வீட்டுக்காரவிய கூட சொல்லுவாவ, எப்படி நீ மட்டும் சிம்ரன் மாதிரி அழகா இருக்க? வயசு ஏற ஏற நாங்களாம் வயசாகிட்டே போகிறோம், நீ மட்டும் 20 வயசு பிள்ளை மாதிரியே இருக்கியேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாவக்கா. சரிங்க சிம்ரன், ரொம்ப ஆட்டாதீங்க, சுளுக்கிக்க போகுது. போறாம பிடிச்சவ. உங்களுக்கு வேண்டானா போங்க. அம்பச்சிக்கா, உங்க சாமா தானே பில்லு போட்டுட்டு இருக்கு, இது கூட சேர்த்து பில்லு போட்டு தாங்கக்கா. நான் ரூபா தந்துடுறேன். எனக்குள்ளதெல்லாம் பில்லு போட்டு நான் வெளில கொண்டு போய் வச்சுட்டேன். சரி கீதா, இந்த கூடையில போடு. நாட்டுக்கோழி முட்டையா அடுக்கி வச்சிருக்காவ. என்ன இதெல்லாம் ஒரிஜினல் முட்டையா இல்ல பெயிண்ட் அடிச்சு வச்சு ஏமாத்துறீங்களா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? பூரா ஒரிஜினல் முட்டை தான். வாங்கிட்டு போய் பாருங்க. டூப்ளிகேட்னா கொண்டு வந்து திருப்பி எங்கள்கிட்ட கொடுத்துடலாம். ஏது இந்த முட்டையை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு பசேரி அங்கேருந்து இங்கே வரணுமாக்கும்? எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் உள்ளூர்லேயே வாங்கிக்கிருவோம். துளசி, காய்கறிலாம் வாங்கிட்டியா? ஆமாம் லட்சுமிம்மா, எல்லாம் வாங்கி முடிச்சிட்டேன். எனக்கும் பில்லு போட்டுட்டு இருக்காவ, முடிச்சுட்டு கிளம்புவோம். என்ன துளசி, மூஞ்சி காலையில் வாடினாப்புல இருந்துச்சு, இப்போ ஒரே சிரிப்பு மலையா இருக்கே. ஏன் நாலு முடி, ஒரு பிள்ளை சிரிச்சது குத்தமா? இல்லை, காலையில் கொஞ்சம் சோகமாக இருந்துச்சே, அதான் கேட்டேன். அதானே, அவ சிரிச்சா உனக்கு எங்க வலிக்கு? ஏ அப்பா, கேட்டது ஒரு குத்தமா? சிரிச்சு சந்தோஷமா இருந்தா நல்லதுதான். நீ இப்படியே இருமா தாயி, தெரியாம கேட்டுட்டேன். உங்களுக்கு பில்லு போட்டாச்சுக்கா, 1900 ரூபா. 1900 வந்துருச்சா? ஏ அப்பா. பை வச்சிருக்கீங்களா? பையெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், அதுலயே எடுத்து போட்டுக்குவேன். எப்பா என்ன வெயில் அடிக்கி தாங்கல. இந்த உச்சி வெயில சுத்துற கூட்டம் நம்ம கூட்டமாக தான் இருக்கும். காலையிலே போனால் நேராயிட்டு என்னம்டி செய்ய, சாயங்காலம் இந்த பிள்ளைகள்லாம் வீட்டில் இருக்கும். அதுவளை விட்டுட்டு நவள முடியுமா?
சாயங்காலம் வேலையே சரியா இருக்கு, என்ன செய்ய? எக்க நேரம் உமா வீட்டுக்கு போங்க, அந்த பிள்ளைக்கு வாங்கினதை கொடுத்துட்டு அப்படியே போயிடுவோம். துளசி, உமாளுக்குள்ள பொருளும் இருக்கு, அதை நாங்கள் கொடுத்துட்டு அப்படியே வந்துடுறோம். நீ வேணா வீட்டுக்கு போமா, வெயில் அடிக்க பற்றியே அலைய வேண்டாம். ஆ சரிங்க லட்சுமி அம்மா, அப்போ நான் வாரேன். ஆட்டு பார்த்து போயிட்டு வா. அங்க பாருங்க, யாரு வரா? அத்தம்மாருக்கெல்லாம் வராவளே. தாத்தா இல்ல தங்கம், அத்தை அத்தை சொல்லணும். என்ன என்ன உமா, குட்டி பையன் என்ன சொல்றான்? அத்தை வரவங்க தாத்தா தாத்தாங்க. பிள்ளை பேச ஆரம்பிச்சிட்டோ. பிள்ளைகளுக்கு தாத்தா அத்தை இதான் முதல்ல பேச வரும். ஏ குட்டி குஞ்சனுக்கு பல்லு முளைச்சிருக்கு பாருங்க. பாரு, பல்லுல முளைச்சிருக்கே, எங்க பாப்போம்? ஆகாட்டி ஆகாட்டி லட்சுமி எதுக்கிட்ட ஆகாட்டி. அப்ப பிள்ளைக்கு முறுக்கு சுட்டு கொண்டு வர வேண்டியதுதான். முறுக்கெல்லாம் சாப்பிடுவீங்களோ? அப்ப முறுக்கு தட்டை சீடெல்லாம் உனக்கு செஞ்சு கொண்டு வர வேண்டியதான். ஊரு காடை சுத்திட்டு வந்துட்டாளுவ போல. உமா உன் மாமியா அது கிடைக்குக்கா, அது வந்தா நம்மளுக்கு என்ன? இந்தா உனக்கு வாங்கின பொருள். எவ்வளோ கீதாக்கா வந்துச்சு? நான் கொடுத்து காசு சரியா போயிட்டா? இல்லை உமா, 1200 கொடுத்தியா? இது 900 தான் வந்துச்சு, மீதி ரூபா உள்ளே கிடக்குன்னு. ஆட்டும்க்கா, என்னத்தையோ வாங்கி கொண்டு வந்து கொடுக்க அழுவோம். கிருஷ்ணா அம்மா, உங்க பேரனுக்கு பல்லு போட்டிருக்கு பாத்தீங்களா? எங்க பல்லெல்லாம் முளைச்சிட்டா, இனி கடிக்க ஆரம்பிச்சிருவான் ஒவ்வொரு ஆளுவலையா. எங்க நவலு பாப்போம். எங்க காட்டு இது என்ன கீழே பல்லு போட்டிருக்கு? மேலே பல்லு முளைச்சாதான் நல்லது. கீழே போய் பல்லுலாம் முளைச்சிருக்கு. இவன் பொண்டாட்டிக்கு அடங்கில போவான். அப்படியே உங்க அப்பனை மாதிரி வந்துடாத. இது என்னடா புது பொருளியா இருக்கு? எங்க பல்லு முளைச்சா என்ன? பச்சை பிள்ளைகிட்ட பேச்ச பாருங்க. உனக்கு என்ன தெரியும்? மேலே பல்லு தான் முதல்ல முளைக்கணும். அப்போதான் அவன் சொல்லுக்கு மதிப்பு வரும். உமாக்கு மாமியாரே, உங்களுக்கு எந்த பல்லு முதல்ல முளைச்சதோ? இது என்ன கேள்வி? எனக்கு மேலே பல்லு தான் முதல்ல முளைச்சது. அப்படியா? அப்போ உங்க வீட்டுல மூத்த மவன் உங்க பேச்சையே கேட்க மாட்டாரே. உங்க மவன்காரனே உங்களை மதிக்க மாட்டான். அதானே, உங்க பையனே உங்க பேச்சு கேட்க மாட்டுக்கான். உங்க சொல்லுக்கு எங்க மதிப்பு போச்சு? கிழவிக்கு நல்ல கேள்வி. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுமாருக்கெல்லாம் இப்படிதான் இருக்கணும். சரி உமா, போய் உள்ள போய் வேலையை பாரு. பிள்ளையத்தா வீடை கழுவி மொழிவி எடு, விளக்க தேயி. வரலட்சுமி நோம்பு வருதுலா, மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும். அடுப்படியெல்லாம் போய் சுத்தம் பண்ணு. எதுக்கு? அந்த மகாலட்சுமி கடவுள் வந்து உங்க வீட்டுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கா வருது? அடுத்தவ வீட்டு அடுப்புல என்ன வேகுதுன்னு எட்டி பார்க்க நேரம் இருக்கான். வீட்டு அடுப்புல பானை கருகிறது தெரியலையாம். என்னவளா, உனக்கு வாய் கொழுப்பு நல்ல அதிகம்தான். உன் மாமியாக்காரிக்கிட்ட போய் சொல்லி கொடுக்க ஈரி. ஐயோ மன்னிச்சிருங்க, என் மாமியா கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க. என்னன்னாலும் சொல்லிக்கோ, நான் சொல்லி கொடுக்காம விட மாட்டேன். இப்ப கிடந்து கதறா. என் மாமியாவை பார்த்தாலே பயம் எனக்கு. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அட போ கிளவி, யார்கிட்டனாலும் சொல்லு. என் மாமியாக்கு என்ன 2 கொம்பா இருக்கு? ஏன் உமா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இவ்வளவு கூடலாம் சேராத சொல்லிட்டேன். ஆமா, இந்த கிளவி கூட சேரு, நல்ல புத்தி வரும். இவ்வளவு இருக்க இடத்துல மனுஷன் இருப்பானா? நான் போறேன், இனிய ஆளை விடுங்க. ஏக்கா நில்லுங்க, எங்க போறீங்க? ஆனா சின்ன பொண்ணு, உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னு வையே, நாய் தூக்கிட்டு போயிரும். லட்சுமி சொல்றது 100க்கு 100 சரி.